வெல்கம் டு லூனா பிடிஎஸ் எஃப்எஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜேகேவோடைய ஹிஸ்டாரிக்கல் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இது நான் சேனல் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வீடியோ தான். ஆனால் 2 எபிசோட்ஸ் போட்டேன். வியூஸ் பிரச்சனை யாரும் எதுவும் கேட்கல, அதனால் அதை விட்டுட்டேன். அந்த வீடியோ மட்டும் இருக்கும், ஆனால் தேர்ட் பார்ட் போடவே இல்லை. அம்மா ஒருத்தவங்க கேட்டாங்க, ஸோ போடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். திருப்பி ஒருத்தங்க கேட்டாங்கல்ல, அதனால போடுறேன். ஓகேவா, வாங்க. நம்ம லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு தபூக்கி, ஒரு ஸ்பைஸியாக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் தபூக்கி பண்ணியிருக்கீங்க. அந்த வாசனை ஜங்கு சிம்மின் கிட்ட வரைக்கும் வந்திருக்கோம். லூனா வயன் சொல்லு லூனா, இது ஜங்குக்கு எடுத்துன்னு போகலாமா? ஏன் சாவுன்னு ஆசையாக இருக்கா? ஏன்டி? ஏய் லூனா, ஒன்று வந்து போவாத. அவர் அரசர், நீ நார்மலான அவகிட்ட வேலை சரி பண்ணிப்பேன். நான் அதை சரி, நீ அதை சரி. போய் அரசர் கொடுக்கலாமா? அவர் சாப்பிடுவார்ல. இதெல்லாம் பேசாதடி. உன் திருவாய் கொஞ்ச நேரம் மூடிட்டு இது லூனா. ஏய் என்ன சொல்லுவோம், சண்டை போட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் வரான் பின்னாடி, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஜிமின், என்ன பண்ணுறீங்க? அதுவா, சமைக்க சொன்னீங்கள, அதுதான் சமைச்சிட்ருக்கோம். அதான் என்ன சமைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு தெரியும் தான், ஆனால் அரசர் கேட்க சொன்னாரே. நீங்கள் பார்த்துட்டியா, இந்த மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் சமைக்கிறது அங்கே வரைக்கும் வாசனை நல்லா கேட்குது. நல்லா இருக்கு, பசிக்குது போல். இல்லைன்னா சிரிக்கிறா. ஜிமின் பார்த்துட்டு, ஏன் சிரிக்கிறா? நான் சிரிப்பேன், உனக்கு என்ன? 2 பேர் சாப்பிட்டு சண்டை போட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு 2 பேர் சும்மா இருக்கிறீங்களா? 2 பேர் சிலேட் ஆகிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஜிமி. அரசர் கொஞ்சம் கொடுக்க முடியுமா, இல்லைன்னா முடியாதா? நீங்கள் பார்த்துட்டு அரசருக்கு தானே கொடுத்தா முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு பவுல் எடுத்து போட்டு தரீங்க. ஜிமின் பார்த்துட்டு, அப்போ எனக்கு அதுவும் நான் பார்த்துட்டு, அதான் தர முடியாதுடா போடான்னு சொல்ல. ஜிமின் பார்த்துட்டு, டாவா? ஆமாடா. நான் அரசரோட அசிஸ்டண்டி. என் ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் தான். அதுக்கு 2 பேருக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க. பார்த்து 2 பேர் சும்மா இருக்கிறீங்களா? சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜிமின், இது அரசருக்கு, இது உங்களுக்கு, ஓகேவா? எடுத்து போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி குத்துட்டீங்க. ஜிமின் பொண்ணுனா வயன் பாடி இருக்கணும். இந்த மாதிரி ராட்சச வழக்கு லூனான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. லூனா கத்திட்டுருக்கா, ஏய் என்ன சொன்னேன்ட்டு. நீங்கள் இப்போ ஏன் அவளுக்கு சண்டை போடுற? பாடி வேணுன்ட்டு வம்புக்கு இழுக்கிறான். லூனா என்ன போயிடாத. நீயும் ஜிபினும் என்கேஜ்மெண்ட் ஆச்சு. ஆனாலும் ஆச்சு. அது எப்படி எனக்கு தெரியாமல் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சாங்கள? நீங்கள் பார்த்துட்டு ஜிமின் அப்பா உங்கள் அப்பா கிட்டே கேட்டார் அந்த டைமில், அதனால ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டாங்க. ஓ அண்ணனும் ஒத்துக்கிட்டாங்க. லூனா பார்த்துட்டு, வயன் இப்பயே அவனை பார்த்து யோசிக்கிறேன். இல்லாத மனுஷனை பார்த்து யோசிச்சா அதுதான் அவன் சொல்லுவாங்க, டைம் வேஸ்ட். நீங்களும் சரியாக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் சின்ன அண்ணாவை சொல்லலடி, உன் ஃப்ரெண்டாக சொல்கிறேன். அதை பார்த்து எப்பவுமே யோசிக்காத பையன். யோசிச்சாலும் ஒன்றும் வரப்போகிறதில்ல. உன் வாழ்க்கை நீ தான் வாழணும். யாரும் இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் உன் வாழ்க்கை உனக்கு தான் தெரியும். சின்ன ஒரு பாஸ்ட் ஆயிட்டாண்டி, நீ அவனையும் வச்சு வாழ முடியாதுல்ல. ஆமாம், 2 பேருக்கும் இது பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் யோசி, புரிஞ்சுப்ப நினைக்கிறேன் சொல்லிட்டு லூனா போயிட்டா. நீங்கள் சரியான பின்னாடி வரீங்க. போயிட்டு பார்த்தா ஜிமினும் ஜங்குக்கா சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு? ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜங்குலாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்படியே நாங்களாம் ராஜாவில் என்போட உட்காந்துட்ருக்கான். நீங்கள் பார்த்துட்டு
என்னாச்சு மின்? ஆ ஒன்றும் இல்லை என்ன உட்காரு. நீங்களே உட்காந்துட்ருக்கீங்க, பக்கத்தில் ஒன்றா உட்காந்துட்ருக்கா. அப்படின்னு நான் பார்த்துட்டு ஜிமினை பார்த்துட்டு, ஏன் சண்டை போடுற? ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஜிம் திரும்பிட்டான். ஜங்குக் பார்க்கலாம், பார்த்துட்டு ஏன் 2 பேர் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க? நீங்கள் பார்த்து சிரிக்கிறீங்க. அப்போ ஜங்குக் பார்த்துட்டு ஏன் சிரிக்கிறேன்? எனக்கு காம்பினேஷன் வேணும். அது உங்களே அது சரி, நான் இவங்க 2 பேர் பார்த்து சிரித்தேன். அதான் ஏன்? அதுவா, ஜிம்மினுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, ஞாபகம் இருக்கா? எப்போ? ஜிம்மின் பார்த்துட்டு அது சின்ன வயசில் பண்ணேன். சின்ன வயசில், ஓகேவா? ஜங்குக் பார்த்துட்டு சொன்னியே சின்ன வயசில் ஒரு 6வது ஏதோ படிக்கும்போது உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க சொன்னியே, அதுவா? அப்படி போய் சொல்லலையாடா? நான் என்ன போய் சொல்ல போகிறேன்? நீங்கள் பார்க்குறீங்க, ஜிமினும் ஜங்குக்கு வந்து டாடான்னு சொல்லி தான் பேசுகிறாங்க. நீங்கள் டாவா? என்ன அரசன் டான்றான். அப்போது ஜிமின் வந்துட்டு நான் சும்மா சொல்லலை, உண்மையாதான்டா. யாரு? வையனா? நீங்கள் பார்த்துட்டு கிடையாது. அப்போ யார்? அது பக்கத்தில் வாயாடி இருக்கே, அந்த வாயாடி, அதுதான். எனக்கு தெரியாது. இந்த ராஜ்யத்துக்கு வந்து சண்டை போட்டு போனால அப்புறமா என் ரூமுக்கு போனேன். என் கூட ஒருத்தன் பிறந்தானே, ஒருத்தன் பரதேசி. இதனால யார்? அந்த ஜோஷு. அவன் வந்து ஜிமினா உனக்கு கொஞ்சம் தெரியுமாடான்னு கேட்டான். நான் என்னடான்னு கேட்டா, என் அண்ணி வந்து இதில் தான் வேலை செய்கிறாங்களாம். நான் பார்த்துட்டேன், அண்ணியா? அதான்டா அவனுக்கு ஓடாது. இதில் படிக்கும் போது உனக்கு ஒரு பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணு வேலை செய்யுதுன்னு சொன்னேன். நானும் என்னடான்னு கேட்டா, யார்டா பேருன்னு கேட்டா, நானும் சரி வையன் போல, சரி வையன் நல்ல புள்ள நினச்சேன். பார்த்தா சொன்னான் பாரு பேர் ஒன்று, அதான்டா லூனா, கிம் லூனாடா நீ சொன்னான். மனசு உடஞ்சு போச்சு சங்குக்கா சொல்ல. சங்குக்கு இதில் சிரிச்சிட்ருக்கான். லூனா பார்த்துட்டு டேய் இதில் பேசின கொலையும் பண்ண மாட்டேன், பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு திருப்பி சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜங்குக்கே அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்கு பார்த்துட்டு மிஸ் வயன் என்ன பிரச்சனையா? இல்லை சரி சொல்லுங்கள். இல்லை வெளியூர் பாடி இருக்கீங்க, ஆனால் இங்கே ஒரு பாடி இருக்கீங்க. அங்கே ராஜா, இங்கே உங்கள் கூட பேசுகிறது ஒரு நார்மலாக பர்சன் தான் பேசுகிறேன். எனக்கு இந்த அரசம் பதவி இது மாதிரி ஆசை இல்லை. இருக்கணும்னு இருக்கிறேன். பதவி யாருக்கும் தர முடியாது இல்லை. என்னை நம்பி கொடுத்தாங்க, நான் யாருக்கும் விட்டு தரக்கூடாது. அதுவும் எனக்கு இருக்குதா? அதுவா ஜெமினா, அவங்க சின்ன வயசுல தான் இருக்கேன். அதனால் அதுதான் அவனும் முன்னாடி என்னை வந்து அரசரே சொல்லுவேன். நான் தான் இல்லைடா டாடான்னு சொல்லிட்டா. நான் சொல்லுவேன் டால்டா. இப்படி தான் வாழ்க்கை போகுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, நல்லா புரியுது. ஜங்குக்கு வந்து ஒரு பாடி லோன்லியா பிடிக்காம தான் இங்கே இருக்கான்னு புரியுது. நீங்களும் எதுவும் சொல்லலை. சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. பார்த்தீங்கன்னா ஜிம்மினும் லூனா சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு லூனா போகலாம், டைம் ஆகுது, நாளைக்கு எஞ்சிக்கணும்ல. வரேண்டின்னு சொல்லிட்டு அவ்வளோ பின்னாடி வரா. அங்கே வந்து ஜிம்மின் வந்துட்டு இரு எங்கள் அப்பா கிட்ட சொல்லி உன்னை வந்து டிவோர்ஸ் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு ஜிமின் தப்பாக நினச்சிக்காதீங்க, டிஃபர்ஸ்லாம் கொடுக்க முடியாது. வயன் தப்பாக நினச்சிக்கணுங்க சொன்னேன்ல, நீ போவேன்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை அனுப்பிச்சிட்டான். நீங்கள் சிரிச்சிட்டே போயிட்டீங்க. அப்படியே ஒரு 2 நாள் போகுது. நீங்கள் வந்து ஜங்கு கிட்ட வந்து பேசிகிட்ருக்கீங்க. ஏதோ ஒரு ராஜ்யம் வந்து
மக்களை வந்து இதுவாக நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எழுதிட்டுருக்கீங்க. அப்போ ஜங்கு உங்களை கூப்பிட்றான். நீங்கள் வந்து சொல்லுங்கள் சார். அந்த ராஜ்யம் எங்கே இருக்குது? நீங்களும் கீழ்கதர்சியில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அங்கே போகணும், எல்லாம் சோல்ஜர்ஸையும் இவங்களையும் ரெடியாக சொல்லுங்கள். நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. நீங்கள் ஜிம்மின் கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அவன் தான் இன்சார்ஜ்னால அவனுக்கு தான் சொல்கிறீங்க. அவனும் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து நீங்களும் ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் கிளம்பணும். ஏன்னா அவன் அசிஸ்டன்ட், ஜக்குக்கு அசிஸ்டன்ட் ஆப்வியஸாக கழுவி ஆகணும். நீங்களும் கிளம்பி ரெடி ஆகி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு கொரியன் அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இது போட்டு ஒரு ஹேர் பாடி போட்டிருக்கீங்க. ஏன்னா ஹெட் அஃபிஷியல்ஸ் எல்லாம் போடுற மாதிரி நீங்களும் அதை போட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வரான். பார்த்துட்டு என்னது இது? நீங்கள் என்னது ஹேட் தொப்பி? இது போகணுன்னு சொன்னாங்க. சண்டை தெரியுமா? நீங்கள் பார்த்துட்டு தெரியும். ஜங்கு ஷாக் ஆயிடுச்சு. தெரியுமா? எப்படி? நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. சொல்லு. ஒருத்தங்க சரி கொடுத்தாங்க. யார்? நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஜங்குங்க பார்த்துட்டு என்ன சொல்லத்தான் எங்கம்மா இருக்க? அது சரி, உனக்கு எப்போ சொல்ல தோணுமா சொல்லுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போயிட்டான். போயிட்டு அந்த ராஜ்யமும் போனான் தீக்கிற சேலை. போயிட்டுருக்கும் போது யாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்பு கரெக்டாக உங்கள் பின்னாடி ஹாஸ்டல் மேலே வந்து விழுந்துருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே அலர்ட் ஆகிட்டீங்க. உங்கள்கிட்ட அம்பு இருக்குது, நீங்களும் அம்பு வச்சு சுட ஆரம்பிக்கிறீங்க. ஒரு கண்டினியூஸாக ஒரு போர் நல்லா போகுது. இதாகிட்டப்பமா உங்கள் இதில் ஒரு பாதி பேர் இருந்து போயிருக்காங்க, அந்த பக்கம் ஒரு பாதி பேர் இருந்து போயிருக்காங்க. அம்மா அவங்களும் ஓடி போயிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு நாங்கள் கிட்ட வந்துட்டு அரசரே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் வையன். சரி சரி, நீங்கள் பார்த்து சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அந்த ராஜ்யமுக்கு போயிட்டீங்க. இந்த ராஜ்யம் வந்து உங்ககிட்ட சப்டிவிஷன் இருக்கிற மாதிரி தான், ஓகேவா? இப்போ அந்த ராஜ்யமுக்கு போயிட்டீங்க. மிஸ் வயன் சொல்லுங்கள். அரசரை இந்த வீட்டில் தங்க வைங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கு வந்து அந்த இது பிளேஸ் கூட்டின்னு போகிறீங்க. அங்கே போய் நீங்கள் வெளியே தான் நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து என்ன ஆபத்துன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் நைட் வந்திருப்பீங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. அடுத்த நாள் காலையில் வந்து உங்களை யாரும் கூப்பிட்றாங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். நான் வந்து ஜொனு. சொல்லுங்கள் ஜொனு. நான் வந்து இங்கே அரசருக்கு பணிப்பெண்ணாக இருக்கேன். அவர் வந்து ஜங்குக்கு அரசரை பார்க்க சொன்னார். அவர் சொன்னே வந்து பார்க்க சொன்னார். சரிங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிட்டு டோரை தட்டுறீங்க. பார்த்து ஜங்கு தூங்கிட்டு இருக்கான் போல் இன்னும். நீங்கள் பார்த்துட்டு அரசரே தட்டுறீங்க. ரெஸ்பாண்டே இல்லையே. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தட்டுறீங்க. இன்னும் ரெஸ்பாண்டே இல்லை. அப்போ நீங்கள் ஃபைனலாக தட்டி முடிச்சுட்டு அப்புறமா தான் ஜங்கு வந்து திறக்கிறான். பார்த்துட்டு என்ன ஏன் அரசரே டைம் ஆகுது அரசரே. வேணான்னு சொல்லிட்டு அவனும் கண்ணெல்லாம் இது தேய்ச்சிக்கிட்டே போய் ரெடி ஆகிட்டு வரான். ஒரு 1/2 hour ரெடி ஆகிட்டு வந்துட்டான். வந்தோடனே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வைக்கிறாங்க. அவனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் போகிறீங்க. நீங்கள் இப்படி நிற்கிறீங்கன்னு ஜங்குக்கு முன்னாடி நிற்கிறான். இந்த மீன்ஸ் உட்காந்துட்ருக்கான். அவனும் எதோ பேசிகிட்டு இருக்கான். ஜிம்மில் தான் பேசிகிட்டே இருக்கான். நீங்களும் அவனை எப்படி வாயை தான் பார்க்குறீங்க, எதுவும் பண்ணலை. அப்போ டக்குன்னு ஜங்குக்கு திருப்பி வயன் அரசரே இப்படி வா. நீங்களும் கிட்ட போகிறீங்க. உட்கார். நீங்கள் பார்த்து அரசரே அது உட்கார் வயன். நீங்களும் உட்காடுறீங்க. இவங்க இவங்க என் அசிஸ்டண்ட் மிஸ் வயன். என்ன இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அண்ட் என்னென்னு கேள்விப்பட்டோம், அது வந்து உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ் கீழே இருக்க மக்களை ரொம்ப தப்பாக நடத்துகிறாங்கன்ட்டு. என்னென்னு பாருங்கள், இல்லை நாங்கள் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். அந்த அரசரை பார்த்துட்டு இல்லை ஜங்குக் நாங்கள் பார்த்துக்குறோம். பார்த்துமே நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க என்ன சொல்லிட்டு
கிட்ட ஜங்குக்கும் போயிட்டான். நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. உங்ககிட்ட லூனா கிட்ட ஜிமின் கிட்ட மட்டும் நல்லா பேசுகிறான். நான் எல்லாருக்கிட்ட ஒரு வாடி கோவமாக பேசுகிறான். உங்களுக்கு ஏன் புரியல? நீங்களும் அப்போ பின்னாடியே வரீங்க. நீங்கள் இப்போ வந்து திருப்பி உங்கள் ராஜன் தான் போகிறீங்க. அப்போ நீங்கள் ஜங்கு கிட்ட பார்த்துட்டு அது சரி. சொல்லுவேன். நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்கள். அது இல்லை, என்கிட்ட லூனா கிட்ட ஜிமின் கிட்ட மட்டும் நல்லா இருக்கீங்க. இன்னும் எல்லாருக்கிட்ட சண்டை போடுறீங்க. ஐ மீன்ஸ் ஒரு மாதிரி கோமாக பேசுகிறீங்களே, ஏன்? சங்குங்களை பார்த்து சிரிச்சிட்டே சொல்லுமா? சொல்ல நல்லாயிருக்குமே. அப்போது ஜங்குக்கு ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறான். ஓகே, இந்த ஃப்ளாஷ்பேக் நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் ஓகேவா? இதுக்கப்புறமா நான் வந்து இந்த இது போடுவேன். இது வந்து ஒரு 1 வீக் அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். நான் போட ட்ரை பண்ணுறேன் ஓகேவா? நெக்ஸ்ட் எபிசோட் வந்து இன்றைக்கி வந்துடும். 20th April இன்றைக்கி போடுவேன். 21 நாளைக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் போலீஸ் வந்து நாளைக்கு போனோம் ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு நாள் இந்த எபிசோட், ஒரு நாள் அந்த எபிசோட், ஒரு நாள் இந்த எபிசோட், ஒரு நாள் அந்த எபிசோட் ஓகேவா? அது வந்து நான் மாற்றி மாற்றி போடுறேன். ஓகே, பாய்.